This statement is on behalf of the Sri Lanka Core Group. கனடா, மலாவி, மாண்டனீக்ரோ, வடக்கு மெசடோனியா மற்றும் ஐக்கிய ராஜ்ஜியம் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய இலங்கை தொடர்பான உபக்குழு சார்பாக இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகின்றது. கடந்த நவம்பர் மாதம் தித்வா புயலால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் சேதங்களுக்காக இலங்கைக்கு எமது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். யுத்த கால பகுதியில் ஏற்பட்ட இழப்புகளை வெவ்வேறு பின்னணிகளை கொண்ட சமூகங்கள் நினைவு கூறுவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளை நாங்கள் அங்கீகரிக்கின்றோம். நினைவேந்தல் என்பது நல்லிணக்கத்திற்கு மிகவும் அவசியமானது. எனவே இந்த விடயத்தில் தொடர்ச்சியான முன்னேற்றத்தை நாம் ஊக்குவிக்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறும் அதனை பயன்படுத்த வேண்டாம் எனவும் நாம் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள அரசினை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டமூலத்தின் அண்மைக்கால வடிவம் முன்பு இருந்ததை விடவும் அதிக கவலைகளை தோற்றுவித்துள்ளது. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டங்கள் இலங்கையின் மனித உரிமைகளின் கடப்பாடுகளுக்கு இணங்குவதாக அமைய வேண்டும். ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள சில காணிகள் விடுவிக்கப்பட்ட போதிலும் அந்த செயற்பாட்டு வேகம் இன்னமும் மந்தமாகவே உள்ளது. இடைக்கால நீதி, இனவாத எதிர்ப்பு மற்றும் முக்கியமான மனித உரிமை வழக்குகள் தொடர்பில் ஜனாதிபதி அண்மையில் வழங்கிய உறுதிமொழிகளை நாங்கள் கவனத்தில் கொள்கின்றோம். எனினும் உறுதியான முடிவுகள் இன்னமும் மட்டுப்படுத்தப்பட்டதாகவே உள்ளன. முக்கியமாக நிறுவனங்கள் இன்னமும் பலவீனமாகவே உள்ளன. மேலும் வழக்குடன் தொடர்புடைய சாட்சிகள், பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து உள்ளன. மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு வலுவான சுதந்திரமான உள்நாட்டு நிறுவனங்கள் அவசியமாகும். திட்டமிடப்பட்டுள்ள சுயாதீன அரசு சட்டத்திரணி அலுவலகம் வெறும் பேச்சளவில் அன்றி செயல் வடிவம் பெற வேண்டும். மோதல் தொடர்பான பாலியல் வன்முறைகள் குறித்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் அறிக்கைக்கு நமது நன்றிகளை தெரிவிப்பதுடன் தமது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டவர்களுக்கு நாம் மதிப்பளிக்கின்றோம். இலங்கை அரசாங்கம் இதில் ஆக்கப்பூர்வமாக செயற்பட்டு சட்ட பாதிப்புகளை வலுப்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என நாம் வலியுறுத்துகின்றோம். And ensure justice for survivors. Thank you.